அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு ஸ்கில் அவ்வளோவா பத்தாது. அவங்க இன்னும் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். அதுவும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் பொறுமை வேணும். இப்படின்ற மாதிரி யார் சொல்கிறா? தைவானில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப் நிறுவனத்தை சேர்ந்தவங்க, அந்த கம்பெனியோட சிஇஓ. எதனால் அப்படி சொல்கிறாங்க? எதனால் அமெரிக்கா மேலே இவ்வளோ பெரிய ஒரு குறை வைக்கிறாங்க? இதற்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு நவ் யூ நோ, திஸ் இஸ் VJdharan. தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உலக நாடுகள்லாம் அதை பற்றி பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சிப் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இந்த சிப் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால தான் நம்ம எல்லா டிவைஸஸும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களில் நம்ம காவிரி நியூஸ் சேனலில் பேசியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. அதுக்கு ரொம்ப தேவைப்படுற சிப்பையும் தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் சிப் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உலக நாடுகளுக்கு, அதாவது உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அந்த சின்ன தைவான் நாட்டில் இருந்து தான் 60% சிப் போகுது. உலக நாடுனா யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் எல்லா காண்டினென்ட்டும் சேர்ந்து தைவான் கிட்ட இருந்து 60% சிப்பு வாங்குறாங்க. அப்போ அந்த சின்ன நாடு பலம் வாய்ந்த நாடு, பொருளாதாரத்தில் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அறிவு சார்ந்த நாடு, இப்படின்ற மாதிரி பல விஷயங்களில் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அந்த தைவான். அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் தான் தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப். இந்த நிறுவனம் அதிகப்படியாக சைனாவோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உலக நாடுகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் சைனாவோட ஆதரவு பெருசாக எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே தனியாக இருந்து எங்களால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு 50% கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு 50% நாங்கள் சைனாவோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கான வரலாறு நம்ம ஏற்கனவே நம்ம காவிரி நியூஸில் பார்த்துருக்கோம். ஏன்னா சைனாவும் தைவானும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சைனாவிலிருந்து பல பேர் வந்து தைவானில் போனாங்க. அங்கேருந்து இந்த ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த TSMCன்னு சொல்லப்படுற தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப். ஆரம்ப காலகட்டத்தில் உலக நாடுகள்லாம் பார்த்து உயர்ந்து இவங்க கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிகப்படியான சிப்பை தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து உலக நாடுகள் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ உலக நாடுகள்லாம் எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்தை ஆரம்பிங்க அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதே மாதிரி தான் அமெரிக்காவும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால 2021ஆம் ஆண்டில் அந்த டீல் சைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனா அப்படின்ற ஒரு பகுதியில். ஏன் அந்த பகுதியை சூஸ் பண்ணுறாங்க? செமிகண்டக்டர் சிப்புக்கு அதிகப்படியான நீர் தேவை. ஒரு சிப் தயாரிக்கணும்னா எக்கச்சக்கமான லிட்டர் வந்து தண்ணி தேவைப்படும். அப்படி இருக்கிறப்போ அரிசோனாவில் இருக்கக்கூடிய கொலராடோ ரிவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ரிவர் இருக்கு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு அந்த ரிவர் வந்து போய் சேருது. அந்த தண்ணீர் வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த இடத்த சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கணும். அந்த இடத்த சூஸ் பண்ணி எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. உலக நாடுகள்லாம் வழக்கம் போல பேச ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா இந்த சிப் மேனுஃபேக்சரிங் போட்டியில் மிகப்பெரிய அளவில் போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் 4 நானோமீட்டர் சிப்ஸை தயாரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கான ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்குது. பட் அங்கே ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, அரிசோனாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம இந்தியாவில் லேபர் காஸ்ட் கம்மினால உலக நாடுகள்லாம் வராங்கல்ல, அந்த மாதிரி லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா US தான். ஸோ யூஎஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பண்ணணும்னா தைவானோட 10 மடங்கு ஜாஸ்தியா. அப்போ யோசிச்சு பாருங்க, தைவானிஸ் அந்த ஒரு நிறுவனத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் செலவு பண்ணுவாங்கன்னு. ஒரு பக்கம் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் தைவானிஸும் அவங்களுடைய கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ அவங்க அதிகப்படியான உழைப்பை போடணும், அதிகப்படியான செலவும் பண்ணணும். இந்த செலவெல்லாம் பண்ணி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறப்போ நிறைய செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. அதாவது என்னென்னா, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக நடக்க மாட்டேங்குது. ஏற்கனவே நிறைய பேர் கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கஃபோல்டிங், அங்கே பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா காலகட்டம், லாக்டவுன், இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போச்சு. பட் $12 பில்லியன் வந்து அரிசோனா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுனால அங்கே வேலைகள் சரியாக நடக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. காலப்போக்கில் வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதும் பல பிரச்சனைகள் இருக்கிறதும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. அதோட ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கர்களுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலே வேறன்றாங்க. ரொம்ப முக்கியமாக அதை ரொம்ப கவனமாக அந்த சிப் பண்ணுறதுக்காக நாங்கள் வீக் ஆஃப் கூட எடுக்காமல் அவ்வளோ டெடிக்கேஷனாக எங்களுடைய உழைப்பை நாங்கள் போட்டுட்ருக்கோம். எங்களுடைய உழைப்பில் 6 to 7 hours தான் எங்களால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நாங்கள் கம்ப்ளீட்டாக எங்களை நாங்கள் கொடுக்குறோம். இதனால எங்கள் ஃபேமிலிகள் நிறைய பாதிக்கப்படுது. இருந்தாலும் எங்களுடைய நாடு இந்த நிறுவனத்தை நம்பி தான் இருக்குன்றதுனால நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தைவானிஸ் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அமெரிக்காவோட ஒர்க்கிங் கல்ச்சரே வேறு. நாங்கள் காலையில் ஆரம்பித்தா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எங்களால் வேலை பார்க்க முடியாது.
வீக் ஆஃப் எங்களுக்கு வேணும், 3 நாள் லீவ் வேணும், லீவ் போனதுக்கப்புறம் நாங்கள் டூர் போவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னதுனால 2 பேரோட ஒர்க்கிங் கல்ச்சர் வந்து ஒத்து போகலை. அதோட இந்த ஸ்கில் அவங்களுக்கு அதிகமாக பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாலையும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் சிப் ஆரம்பிக்கிறப்போ இதே பிரச்சனை தான் வந்துச்சு. அவங்களுடைய அந்த டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சாங்க. அதே போல தான் இதையிலே வைக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஸ்கில் பத்தாது, அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 500 பேர் அனுப்பி நாங்கள் வந்து அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த 500 பேர் அனுப்புறதுக்கு அமெரிக்கா நாட்டில் பெருசாக ஒத்து வரல. ஏன்னா தைவான்லேருந்து மைக்ரேட் ஆகி தான் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நிறைய பேரால் போக முடியல. இந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சிப்பை மேனுஃபேக்சர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணும். ஏன்னா தைவானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களே அவங்களுடைய நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு சில பேர் இங்கே வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்குறது தயாராக இருப்பாங்க. அதனால் தைவான்லேருந்து வெளியே வந்த சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கர்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் செட்டே ஆகாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதோட பல காலங்களாக நம்ம ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அமெரிக்கா எந்தெந்த நாட்டில் அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்களோ அந்த நாட்டை தன்னோட நாட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, அதிகப்படியான சம்பளமும் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே அமெரிக்கா நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஒரு செயலை பார்க்குறப்போ அமெரிக்காவுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை வருது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆரிசோனா ப்ராஜெக்டை 2026 வரைக்கும் தள்ளி வைக்கிறாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் முடியும்னு எதிர்பார்த்தாங்க. பட் முடியலை. இப்போ 2026 வரைக்கும் தள்ளி வைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சரியாக முடியாமல் அங்கேருந்து TSMCயும் வெளியே வரதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இவங்க வெளியே போகக்கூடாதுன்னா அமெரிக்கா சில ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணி கொடுக்கணும். அதற்கான செயல்முறைகளுக்கு அமெரிக்கா இறங்கி வரணும். பட் அமெரிக்கா ஏன் இப்படி வராமல் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் உலக நாடுகள் மத்தியில் TSMC வெளியே போகிறாங்க. அமெரிக்காவுக்கு இந்த சிப் மேனுஃபேக்சரிங்னால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். என்னதான் அவங்க கிட்ட NVIDIA இருக்குது, இன்டெல் இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னாலும் TSMC மாதிரியான ஒரு வேலையாட்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதும் அந்த நிறுவனம் அமெரிக்கா கிடைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அமெரிக்கா அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இந்த மாதிரி TSMC மாதிரி ஒரு திறமையுள்ள நிறுவனம் அமெரிக்கா நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் TSMCக்கு அமெரிக்கா எந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அதே நேரத்தில் அமெரிக்காவும் TSMCயும் இணைஞ்சு பல ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, டேக் கேர்.